ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. சரி, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ட்ரை பண்ணி பிரியாணியெல்லாம் செய்யவே மாட்டேன். சரி, இன்றைக்கி தான் ஆசை வந்துச்சு செய்வோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த முட்டை எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு என்னென்ன செய்தேன், நான் எப்படி செய்தேன், அவுட்ஃபிட்டாக அது எப்படி வந்திருக்கு, டேஸ்ட் எப்படி வந்திருக்கு எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே. அப்புறம் இதுதான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை எடுத்திருக்கேன், இதை கழுவி வேக வச்சிடலாம். எனக்கு வந்து அளவெல்லாம் தெரியாது, அதனால் நான் வைக்கிற மாதிரி தான் வைக்கிறேன். சிலவங்க வந்து 100 கிராம் தக்காளி, 250 கிராம் வெங்காயம் அப்படி இப்படி வாங்கி அதெல்லாம் நமக்கு வராது. அதனால் 2 பல்லாரி எடுத்திருக்கேன், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, ஒரு லெமனு, தயிர். இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு இதுகளெல்லாம் நறுக்கிட்டு அடுத்து காட்டுறேன். குக்கர் வச்சுட்டேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவேன். விழு வர மாட்டேங்குது. இப்போ வந்து இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போடுவோம் பாருங்க, அது எங்கள் வீட்டில் இதெல்லாம் போட்டால் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை போட்டிருக்கேன், இது கொஞ்சம் வதங்கட்டும். இதோட 2 பச்சை மிளகாயும் போட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதை போட்டுக்கிறேன். வீடியோ அப்படி இப்படி எடுத்துருக்கேன், கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு கையில் கேமராவை பிடிச்சிட்டு ஒரு கையில் தின்றேன்னா அதனால் அப்படி தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டு கிண்டி விட்டுட்டேன். இப்போ கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கிறேன். அடுத்து அப்படி தக்காளியை சேர்த்துட்றேன். தக்காளியை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இது நல்லா அவிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தக்காளி பாருங்கள் நல்லா அவிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கறி மசால் பொடி, பிரியாணி பொடி, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடரா, அது நான் 3 எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். போடுவோம். போட்டு கிண்டுங்க. எனக்கு இந்த அளவு இத்தனை ஸ்பூனு அப்படிலாம் கிடையாது. நான் இப்படி தான் பண்ணுவேன். போட்டு திருப்பி தண்ணியெல்லாம் ஊற்றி பார்க்கையில் உரப்பு பத்தலைன்னா திருப்பி பொடி போட்டுக்கிடுவோம். நம்ம வீட்டில் தான் பொடிக்கா பஞ்சம். ஏதாவது ஒரு பொடி இருக்கும்ல, பிரியாணி பொடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொடியை போட்டு கிண்டிட வேண்டியதான். இப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கனு, அதையும் போட்டு நல்லா பிரட்டிக்கிடுவோம். இப்போ பிரட்டிட்டேன். அடுத்து கொஞ்சம் போல் தயிர் போதும்னு நினைக்கேன். அப்புறம் கொஞ்சம் லெமன். யூடியூப்பை பார்த்து தான் போடுதேன், எப்படி இருக்க போதோ தெரில. இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிடும்பா, காணாத மாதிரி இருக்கு. நீ இதெல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு காட்டுறேன். இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். நான் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு குட்டி டீ குடிப்போமோ அந்த டம்ளர் இட்டு 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அப்போது 4க்கு 8 டம்ளர் தண்ணி வைப்பேன் நான். சிக்கனுக்கு 1 டம்ளர், மொத்தம் 9 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். இப்போ எல்லாம் போட்டு ஃபைனலாக ஒரு தடவை உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் கொஞ்சம் உப்பும் உரப்பும் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு உரப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுருவோம். அரிசியும் போட்டேன். இனி அப்படியே மூடி விசில் போட்டுருவோம். விசில் போட்டேன். நீ வெந்து முடிச்சதுங்க எல்லாம் ரெடி. விசில் வந்ததோட சாப்பாடு ரெடி. பாருங்க எப்படி வேர்த்துருக்கு.
மத்தியானம் சமையல் பண்ணாததுக்கு காரணமே இதுதான். அதனால் காலையிலே சோறு குழம்பு பொரியல்னு எல்லாம் வச்சு வச்சது. காலைக்கு மத்தியானத்துக்கு நைட்டுக்கு மட்டும் ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் சரி வெரைட்டியாக ட்ரை பண்ணுறோம்னு சொல்லிங்க தான் மத்தியானம் பண்ணுறேன். ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி அடிக்கி இந்த இத்தனைக்கும் கதவு திறந்து போட்டுட்டு தான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருந்தும் இந்த வேர்வை சிந்தி சமையல் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா வந்தால் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், இல்லைன்னா அப்லோட் பண்ண மாட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எல்லாம் நல்லா வந்துருந்தா மட்டும்தான் வீடியோ வரும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பாடு வேகிற கேப்பில் தயிர் பச்சடி பண்ணி முட்டை துளி உரிச்சு வச்சாச்சு. பிரியாணி இப்படி தான் வந்திருக்கு. இதை கிண்டி விட்டோம்னா குழஞ்சிரும் நினைக்கேன், அதனால் கிண்டலை. கொஞ்சம் குழஞ்சிருச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் வந்திருக்கு, நல்லாயிருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் குழஞ்சிருச்சு. நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நான் வந்து வீட்டில் அரிசி வந்து ஊற வச்சுட்டு இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஊற வச்சுட்டேன் ஒன்று. ஏன்னா இது என்ன சீரக சம்பா அரிசியாக, அதை அப்படி போட்டுக்கணும்னு நினைக்கேன், என்னன்னு தெரியல. நான் வந்து ஊற வச்சுட்டேன், அது ஒன்று. அப்புறம் வீட்டில் வைக்கிற அரிசி மாதிரியே தண்ணியும் வச்சுட்டேன்னு நினைக்கேன். ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால் குழஞ்சிருச்சு. ரொம்ப குழையில, ஓரளவு குழஞ்சிருக்கு. ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. எப்படின்னு வந்தோடனே சாப்பிடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. என்னையை பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மிஸ்டேக் இல்லாமல் செய்யுங்க. இல்லைன்னா இந்த வீடியோவை கிச்சன் எக்ஸ்பர்ட் யாராவது இருந்தீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எதனால் குழஞ்சிச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, ப்ரெஷர் வந்து விட்டோன்னே எடுத்து விட்ருக்கணும்னு நினைக்கேன். நான் வந்து அதுவாக ப்ரெஷர் இறங்கட்டும்னு சொல்லிட்டு குக்கரில் அப்படி வச்சுட்டேன். அது ஒன்று நினைக்கேன். ப்ரெஷரை உடனே எடுத்து விட்டுருந்தோம்னா கூட குழஞ்சிருக்காதுன்னு நினைக்கேன். தெரியல இந்த எந்த மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? சூப்பர், டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பராக வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் குழஞ்சிருக்கு, மற்றபடி பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி குழஞ்ச மாதிரி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நீங்க சாப்பிடுவீங்க, எல்லாரும் குழஞ்சி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் குழஞ்சிருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் நல்லா இருக்கு, சிக்கன் நல்லா வந்துருக்கு. அதே உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, குட். ஓகே, தேங்க்யூ. டேஸ்ட்டு நல்லா இருக்கு, கொஞ்சம் குழஞ்சிருச்சு. எதனால குழஞ்சிச்சுங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சமையல் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படின்னா தான் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்த தடவை பண்ணும்போது நல்லா பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி பண்ணது எதனால குழஞ்சிச்சு அப்படின்னு நான் நெக்ஸ்ட்டு பண்ணும்போது நல்லா பண்ணுவேன். கண்டிப்பாக அடுத்து சிக்கன் பிரியாணி வீடியோ போடும்போது நல்லா பண்ணுறேன். அடுத்து மட்டன் பிரியாணி எடுக்கிறோம், அப்படி ஒவ்வொன்றா வீடியோ போடுவேன். அதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறத சின்ன சின்ன குறையோடு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க அப்படின்னா செஞ்சு பாருங்க. அதை விட்டுட்டு அடிச்சிருவாங்க அப்படி இப்படி இருக்கிற ஹஸ்பண்டுக்கிட்ட இப்படி செஞ்சு காட்டிடாதீங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்து பழகிக்கோங்க சமையலை. நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ, பாய். இதே மாதிரி என்னோட சமையல் வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இப்போ சொல்லு, லைக் பண்ணுங்கள், சொல்லு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.